ஒரு தச்சரும் அவரது பயிற்சியாளர்களும் கட்டுமான பொருட்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொருட்களை சேகரிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட பிரயாணத்தின் போது அந்த பிரம்மாண்ட மரம் அவர்கள் கண்களில் பட்டது. விண்ணை முட்டி நின்ற அம்மரத்தின் உச்சி மேகங்கள் சூழ மறைந்திருந்தது. எவ்வளவோ முயன்றும் அவர்களால் அம்மரத்தை அசைக்கவோ வெட்டவோ முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு பிறகு இது சரி வராது, இம்மரத்தின் தண்டு பகுதி மிகவும் தடிமனாகவும் கனமானதாகவும் இருக்கிறது. இதில் கப்பல் செய்தால் கடலிலேயே மூழ்கிவிடக்கூடும். கூரைகள் அமைத்தால் இதை தாங்கும் அளவிற்கு கூடுதல் வலிமையாக மதில்களை எழுப்ப வேண்டியிருக்கும். அப்படி இருக்க நம் நேரத்தையும் சக்தியையும் இம்மரத்தை வெட்டுவதில் வீணடிக்க வேண்டாம், போகலாம் என்றார் தச்சர். அவர்கள் மீண்டும் பயணத்தை தொடர ஒரு பயிற்சியாளன் தச்சரிடம், இவ்வளவு பெரிய ராட்சத மரம், ஆனால் எதற்கும் பயனில்லையே என்றான். நீ தவறாக புரிந்து கொண்டாய். அம்மரம் அதன் விதிக்கு உண்மையாக முழுமையான வளர்ச்சி அடைந்து நிற்கிறது. மற்ற மரங்களைப் போல் சாதாரணமாக வளர்ந்திருந்தால் என்றோ வெட்டப்பட்டோ விறகாகவோ கருகி இருக்கும். அதன் கம்பீரத்துக்கு பங்கமின்றி ஓங்கி வளர்ந்து நிற்பதால் இன்னும் உயிருடனும் வலிமை நிறைந்தும் வானுயர்ந்து நிற்கிறது இம்மரம் என்றார் தச்சர். வாழ்வது சுலபம், பிறரை போல வாழ்வதுதான் சிரமம். நமக்கான விதிகளும் நமக்கான கோட்பாடுகளும் நம்ம லைஃப்பை சிம்பிளாக லீட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க, நாமளும் செய்வோங்கிற மனப்பான்மை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லைஃப்பை காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிவிட்டு. ஒரு வாரத்துக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணால் ஒரு மாதத்துக்கான ப்ராவிஷன்ஸை நம்ம வாங்கி அடிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி மளிகை கடையில் கூட்டம் கூடி வாங்குறாங்க. நம்ம சந்தோஷத்துக்காக, நம்மளோட ஞாபகங்களுக்காக பகிரப்படும் ஃபோட்டோஸ் ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும், அதுக்கு லைக்ஸ் வேணும், கமெண்ட்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் விழுது, அது எனக்கு விழுதலைன்னா ஏமாற்றம். எல்லாரும் பண்ணுறாங்கங்கிறதுக்காக அதுதான் சரி, அதுதான் சட்டம்னு கிடையாது. சில நேரங்களில் வித்தியாசப்படும் அம்சங்கள் முதன்மை வகிக்கும். சிங்கமும் புலியும் பலம் நிறைந்த மிருகங்கள் தான். ஆனால் எந்த சர்க்கஸ்லையாவது ஒரு ஓநாய் வித்தை காட்டி நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ நம்மளோட நம்பகத்தன்மையும் தனித்துவங்களும் நம்மை நாமாகவே பிரதிபலிக்கட்டும். இணைந்திருங்கள் மின்மினி பூச்சிகளுடன் அடுத்த பதிவிற்காக. நன்றி.